உண்மையிலேயே இது கேட்கும்போது ஒரு புதிய தகவலா தான் எனப்படுது. என்னன்னா, அயோத்திதாச பண்டிதருக்கு குரு பூஜை நடந்தப்போ அது எப்படி நடந்துச்சு? ரொம்ப விமர்சையா நடக்கும் அந்த நேரத்துல. இப்ப இந்த மாதிரிலாம் வண்டி கட்டினெல்லாம் வந்து பண்ண அறப்பறையெல்லாம் பண்ண மாட்டாங்க. திருப்பத்தூர்ல நடக்கும், கோலார்ல நடக்கும், சென்னையில பல இடத்துல அந்த மாதிரிலாம் நடக்கும். மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா வந்து அவருக்கு வந்து வணக்கத்தை செலுத்திட்டு போகக்கூடிய ஒரு வேலை அப்போ செய்வாங்க. அவருடைய படத்தை வச்சு வணங்குறது, புத்தர் சிலையை வச்சு வணங்குறது ரொம்ப அமைதியாக நடக்கும். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அந்த பூஜை நடந்துட்டு போகும். படிப்படியாக அது காலகட்டத்தில் அந்த இயக்கங்களுடைய தொய்வினால் அது நின்று போச்சு. ஸோ அதுபோல் இது நடக்கலை, இதுங்கெல்லாம் நடக்கலை. தென் மாவட்டங்கள் நடக்கிற குரு பூஜைகளில் வந்து அப்படி நடக்கலை, பெரும் வன்முறையாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த குரு பூஜைகளில் தான் வந்து ராமநாதபுரத்தில் நடந்த குரு பூஜையில் ஒரு 7-8 பேரை வந்து சுட்டு கொண்டாங்க. அந்த வீடியோலாம் நேரடியாக நான் பார்த்துருக்குறேன். ஸோ வன்முறையை வந்து குரு என்பவர் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவர். அவரது வழியில் வந்து அமைதியாக நீங்கள் போகணும், அவரை கொண்டாடணும். அவருடைய கருத்துக்களை இயந்திரத்தை விட்டுட்டு ரோட்டில் குரு பூஜைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போகிற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, லாரி வண்டி கார் மேலே ஏறி நின்று அலப்பறை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். இதை வந்து அந்த தலைவருக்கே செய்கின்ற அவமரியாதை.